ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகி நூடுல்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ மேகி யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 2 பேக்கெட் கட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 3rd பேக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நூடுல்ஸை தனியாக வச்சுக்கலாம், காய்கறிலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அந்த மசாலாவும் தனியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேகினாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸாக செய்ய போகிறதுனால கேபேஜு, கேரட்டு, ஆனியனு, டொமேட்டோ, ஸோ குடமிளகாய் எல்லாமே, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஸை ஆன் பண்ணிட்டோம். சரிங்களா? காலி கடாய் வச்சாச்சு. அதில் எந்த விதமான நெய்யும் இருக்கக்கூடாது. ஸோ கொத்தமல்லியெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. ஸோ நிறைய பேர் வந்து மேகியில் எப்படி வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பிளெயின் மேகியாகவே சாப்பிட்டு பழகிருப்பாங்க. ஆக்சுவலாக மேகியில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் போட்டுட்டு கடுகு வந்து நம்ம போட்டிருக்கோம். அது நல்லா அந்த சூடான எண்ணெயில் வந்து நல்லாவே படப்படன்னு பொரியுது பாருங்கள். அந்த கடுகு பொரியுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம ஆனியன் வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஆனியனை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்க விடுங்க. இது வந்து கொஞ்சம் வதங்கினா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு வதக்குங்க. எதுக்காகனா நம்ம குயிக்காக அதை வதங்கிக்கணும். அதுக்காக எப்பவுமே ஆனியன் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நல்லா வதங்க விடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு கோல்டன் கலருக்கு வந்து வதங்க விடும். ஓகேங்களா? மேகி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ ஒரு குயிக் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு டிஷ் இது. ஸோ வித் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம நசுக்கி வச்சுருந்தோம், அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ, தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொடை மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சிடணும். அதையும் போட்டுட்டு நல்லா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபேஜ் கோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடணும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேரட் நல்லா துருவி வச்சுருந்தோம், அதையும் நம்ம போட்டுட்டோம். இது எல்லாமே நல்லா வதக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த சோயா சாஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்க்கிஷ் கலரும் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சில்லி பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். ஓகே. எதுக்காகன்னா ஆக்சுவலாக மேகியில் வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த உப்பு சேர்த்தோம். இப்போ அடுத்தது பெப்பர் பவுடர், ஓகேங்களா, அதுவும் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா கிளறிட்டு. எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம், சரிங்களா, ஓரளவுக்கு அது மிதங்குற அளவுக்கு. அப்போ தான் அந்த காய் எல்லாமே நல்லா வேகும். இப்போ நம்ம மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம மசாலாவை நம்ம கொட்டிக்கலாம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து 3 மேகி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ 3 மசாலாவையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி கொட்டிக்கலாம், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒவ்வொரு மசாலா கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 பேக்கெட் மசாலாவை நம்ம நல்லா ஃபுல்லாக கொட்டிடலாம். இதில் டேரெக்டாக அதில் கொட்டும்போதே சம்டைம்ஸ் கட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக கொட்டிடுங்க, இல்லைன்னா அந்த மசாலாலாம் அந்த கவர்லேயே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 2வது பேக்கெட் மசாலா அதையும் ஃபுல்லாக நம்ம கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 3வது பேக்கெட் மசாலாவையும் கொட்டணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவை நல்லா கிளறிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3 பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மேகி நூடுல்ஸை, ஸோ அதை வந்து அந்த தண்ணியில் வந்து போட போகிறோம். ரொம்ப எம்மியான ஒரு மேகி ரெசிபி. ஸோ மேகியில் வெஜிடபிள்ஸோடு நம்ம வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இன்னும் கூட நம்ம வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், பிகாஸ் அந்த காயும் வேகணும், மேகியும் வேகணும். தண்ணி ஊற்றி தண்ணியில் எல்லாமே டிப் ஆகணும், அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கூட ஜஸ்ட் நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம செய்கிற ரெசிபிக்கு. இன்றைக்கி நாங்கள் வெஜிடபிள்ஸ் மேகி நூடுல்ஸ், வெஜ் மேகி நூடுல்ஸ் அதுதான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த மேகிலாம் அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணால் தான் அது நல்லா வேகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியாக வரும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நிறையவே இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம டிப் மட்டும் பண்ணி விட்டுடலாம். நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடலாம். ஸோ அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மேகியில் பிடிச்சி அந்த காய்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியாக மாறும். ஸோ மேகி வாங்கினீங்கன்னா ப்ளெயினாக நீங்கள் சமைக்காமல் இது மாதிரி வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ அதனால் ப்ளெயினாக சாப்பிட்ட விட இது மாதிரி வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட எல்லா வெஜிடபிள்ஸ் இல்லைனா கூட ஆனியனா எப்பவுமே இந்த மேகி நல்லா வேகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா அது டீப் ஃப்ரை மாதிரி ஆகிடணும். அதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் சுட சுட சர்வ் பண்ணுங்கள் எல்லாேருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.